வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அஞ்சலிஸ் லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் ஆஃபீஸ் ஒர்க், வீட்டு ஒர்க் அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக லைஃப் இருக்குமென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. உங்களோட லைஃபும் இதே மாதிரி ஸ்டோரியான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆஸ் யூஷுவல் வளமையாகவே குட்டிக்கண்ணை நைட்டில் படுக்கிறதுக்கு 12 மணி 12:30 ஆகும். அப்படியே விளையாடி கொண்டே இருப்பார். ஒரு மாதிரி வட்டவை எத்தனை மணிக்கு படுத்தாலும் 4:30 எழும்பத்தானே வேணும். அப்படி எழும்பின உடனே எல்லா ஹோம் மேக்கர்ஸ் ஒர்க்கிங் மாமோட டியூட்டியே டீ குடிக்கிறதான். அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ட்ராங்காக ஒரு டீ கொண்டு போட்டு குடிச்சிட்டு அப்படியே மதக்குட்டிக்கும் கொண்டே கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டை விப்பமண்டு புட்டை குழைச்சிட்டு தேங்காய் எல்லாம் அப்படியே திருவிட்டு எங்களுக்கு புட்டுக்கு கொஞ்சம் நிரம்பவா தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும். அப்போ கறியல் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே தடவையில் தேங்காயை திருவிட்டு இன்றைக்கு என்ன எல்லாம் சமைக்க போகிறோன்னா அதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணுவோம். மட்டும் இன்றைக்கி கீரை வரையும் வெண்டிக்காய் கறியும் வைப்போம்னு தான் ஒரு பிளானிங்கில் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு புட்டு அந்த கப்பில் அவிஞ்சிட்டு தான் இன்றைக்கு எக்ஸிபிஷனில் வாங்கினது தான் பெட்டி. அது இது இப்படி சுட சுட பெனம்பட்டிக்குள்ளே போட்டால் நல்லாயிருக்கும். வித்தியாசமான ஒரு வாசமாயும் இருக்கும். அப்படியே சுட இருத்தி போட்டுட்டு புட்டையும் அப்படியே இறக்கி நல்ல வடிவாக உதிர்த்தி விட்டால் தான் சொல்லுவினம் தான் எப்போ போல் இருக்கணும் வந்து அந்த பதத்துக்கு வரும். அப்படியே சுட அந்த கட்டி எதுவும் இல்லாமல் வச்சுட்டு இன்றைக்கி மீன் குழம்பு தான் வேணுமென்று சொல்லி மெனு நான் எப்படின்னா முதல் நாளே கேட்டுருவேன் உங்களோட மெனுவை சொல்லுங்க. பிகாஸ் அப்பாவுக்கு ஒரு மெனு, மதுக்குட்டிக்கு ஒரு மெனுவாக இருக்கும், குட்டி கண்ணனுக்கு வேறு. ஸோ மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே மீன் குழம்பு வச்சா மீன் பொரியல் கட்டாயம் வேணும். அதையும் பொரிச்சிட்டு அப்படியே மஞ்சள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி வச்சுட்டு புட்டுக்கு தெரியும் தானே ஜாழ்ப்பாணீஸ் ஆனியன்ஸுக்கு முட்டை பொரியல் தான் வெரி குட் காம்பினேஷன். ஸோ நல்ல வடிவாக பெரிய முட்டையாக எல்லாருக்கும் சேர்த்து பொரிச்சிட்டு மீன் பொரியலையும் முட்டை பொரியலையும் இறக்கி வச்சுட்டு எல்லாம் புட்டுக்கு தேவையானது ரெடி தானே. அதுக்கு பிறகு மதுக்குட்டிக்கு எல்லாத்தையும் போட்டு மார்னிங் வச்சேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் கட்டி கொண்டு போவார், சிலவெல்லாம் அங்கேயே சுட வீட்டையே சாப்பிட்டு போவார். அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு இங்கால மத்தியான மெயின் கறிக்கு ரெடி ஆயாச்சுது. அவருக்கு இந்த புட்டை விட வெள்ளை புட்டு தான் நிறம பிடிக்கும். பட் இன்றைக்கு அவிக்க இல்லாத டைம் ஆகும் அவிச்சு அதிக்கிறதுக்கு. சரி விட்டு பிளேட்டை அப்படியெல்லாம் போட்டாங்கால சைடில் வச்சு போட்டு அப்படியே லஞ்சுக்குரிய கறியுமே ரெடி பண்ணியாச்சுது. அப்படியே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணால் அங்கால என்னோட வேலையை தொடங்கலாம்ன்றதுக்காண்டி புட்டுக்கும் மீன் கறி தான், சோறுக்குமே மீன் கறி வச்சுட்டு அதோட நல்ல நிரம்பவாக பால் விட்டு நல்ல கொச்சி மிளகாய் எல்லாம் போட்டு வெண்டிக்காய் வெள்ளைக்கறி அதோட கீரை வர குட்டி கண்ணனுக்கும் சரி மதிக்குட்டிக்கும் சரி எல்லாருக்குமே கீரை வர கட்டாயம் ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு ஆசைப்படுறது கிடைக்கிறதில்ல. பட் கிடைச்சா வச்சுட்டு குட்டி கண்ணனுக்கு மீனும் கீரையும் போட்டு ஒரு நிரம்ப பாலும் விட்டு கொஞ்சமாக கருவாட்டு தூளும் போட்டு ஒரு நல்ல ஒரு சொதி அப்படியே அது முறைக்கி வச்சுட்டு சுடவே மதுக்குட்டிக்கு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றபடியால் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் சுடச்சுடவே போட்டுட்டு எல்லோரும் டின்னர் மெனுக்கு இன்றைக்கி தோசை என்று சொன்ன வேணும். அதனால் நான் நேற்றே தோசைக்கு உளுந்தூர வச்சேன்னா அதை நல்ல வடிவாக கழுவிட்டு இன்றைக்கி அரிசி மாவில் செய்யலை. அரிசி மா ஊற வைக்கலை, என்னோட சிவப்பரிசி மா இல்லை. அதனால் கோதுமை மாவில் தான் கரைச்சி அது கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் தானே உளுந்து நல்ல வடிவாக மைய அரைச்சி போட்டு அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் தோசை பெட்டர் ரெடி. நான் நேற்று காலமையை உளுந்து ஊற வச்சபடியாக நல்லா புளிச்சு நைட்டுக்கு தோசை நல்ல கண் விழுந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி தோசைக்கும் மாவை குழச்சி வச்சு போட்டு தானே என்னோட வேலை குட்டி கண்ணன வேலை பார்க்கணும். எனக்கு சாரி கொஞ்சம் பிளேட் முதலே பிடிச்சி வச்சுருந்தான் எல்லாம். அதோட குட்டி கண்ணனுக்கும் கொஞ்சம் குளிக்க வாத்து அவருக்கு சிலவெல்லாம் சாப்பிடுவார், சிலவெல்லாம் நான் வச்சுட்டு போனால் அம்மா ஊட்டி விடுவா. அந்த வேலை செய்கிறதுக்காண்டி அப்படியே எனக்கு சாரி எல்லாம் அயம் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. முதல் நாளே ப்ளீட் பண்ணி வைக்கிறதுக்கு குட்டி கண்ணனும் சிலவெல்லாம் விட மாட்டார். ரெண்டே காலம் எலும்ப லேட், அதனால் நான் நேரத்துக்கே ப்ளீட் பிடிச்சி வச்சுட்டேன். இந்த வேறு ஒன்றும் இல்லை, அயன் எல்லாம் பண்ண மாட்டேன், டைம் இருக்காது. இந்த கதவு இருக்குது தானே, கதவில் கேட்டினுக்கு ஆணி அடிச்சிருப்போம், அதில் ஒரு ஊசியை போட்டு கொழுவி போட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி கட்டின நிரம்ப சாரியல் பழக்கமாக இருந்தால் அதே ப்ளீட்டுக்கு கொடுத்து கையால் தான் எனக்கு அயன் பாக்ஸ் இப்படி அழுத்தி விட்டேன்னு சொன்னால் முன் ப்ளீட் சரி. அதே மாதிரி தான் அந்த கீழே வர ப்ளீட்டையுமே மேலே அதே மாதிரி ப்ளீட்டை பிடிச்சி போட்டு ஊசியை அந்த ஆணி கேட்டின ஆணியில் கொழுவி போட்டு அப்படியே ஒரு காமத்தி விட்டேன்னு சொன்னால் அந்த அயன் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். அயன் பண்ணுறதே இல்லைன்னு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஒகேஷன் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் அயன் பண்ணுறது. அதுக்குமே டை இல்லாட்டிக்கு இந்த மாதிரி தான்
கதவுல எதுண்டு போட்டு அதை அப்படியே சும்மா மடித்து போட்டுட்டு அதோட ப்ளவுஸையும் எடுத்துட்டு அதையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே குளிக்க போயிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். எப்படியுமே அங்கே போகிற அளவில் லேட் ஆகிடும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உலகி கொண்டு போகிறது. வந்தால் சரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருப்பார், சில வேலை நித்திர கொள்ளுவான், சில வேலை கொள்ள மாட்டான். குட்டிக்கண்ணன் இப்படி ஏதாவது ஒன்று போட்டு அதில் ரிப்பேர் பார்க்குறதுலேயே இருப்பார் சார். அவர் அப்படியே வச்சுட்டு நான் வந்து அப்புறம் ஒரு ஃபீட் பண்ணுவேனும். ஃபீட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே நித்திரை ஆகிட்டு கிளாஸுக்கு பிள்ளைகள் வந்தவனும் நேற்று எக்ஸாம் பேப்பர் எல்லாம் கொடுத்தேன். நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே மிச்சத்தையும் கரெக்ட் பண்ணி போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவைகளுக்கு மார்க்ஸ் கொடுக்க வேணுமென்றபடியால் அந்த வேலையை முடித்த 4:30 ஆகிட்டுது. நாளைக்கு சமைக்கிறதுக்கு மீன் இறைச்சி ஒன்றுமே இல்லை. அப்போ மீன் கிடைக்கும் போயிட்டு கொஞ்சம் இறால் கொஞ்சம் மீன் இன்றைக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. அல்லது இறால் எல்லாமே 3000 ரூபா அந்த மாதிரி, இன்றைக்கு 2000 ரூபா. அப்படியே மரக்கறியை முடிஞ்சது, அதையும் வாங்கிட்டு எல்லாத்தையுமே வந்து புரிம்பு எடுத்து வச்சுட்டு முட்டையும் முடிஞ்சது. எங்களோட ஊரில் முட்டை 50 ரூபா. உங்களோட ஊரில் என்ன விலைன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. முட்டையெல்லாம் இப்போ சரியான விலை. ஈவினிங் இனி சமைப்பம் பண்ணிட்டு தோசைக்கு போட்டதானே சேர பாருங்க மாஜரின் டின்னுக்கு மேலே ஏறி நின்று ரிப்பேர் நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் முதல் நாளே உளுந்தூர கழுவி வச்சபடியால் பாருங்க இல்லை கண்ணெல்லாம் விழுந்து நல்லா புளிச்சு போயிருந்தது. அம்மாவுக்கு என்ன தோசை தான் பிடிக்கும், முட்டை தோசை பிடிக்காது. குட்டி கண்ணனுக்கும் மதுக்குட்டிக்கும் முட்டை தோசை தான் பிடிக்கும். அப்போ அவைகளுக்கும் முட்டை தோசையை செஞ்சு போட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுக்குட்டிக்கு கத்தரிக்காய் சுண்டல், சிவப்பு சம்பல் இல்லைன்னா மாங்காய் சம்பல் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனில் எனக்கு எந்த ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் அவைகளுக்கு எல்லாம் தோசை சுட்டு கொடுக்க என்னோட தங்கமணி அம்மாவுக்கு தோசை சுடுறேன்ட்டு நான் என்ன செய்கிறேன்னு அதை அப்படியே கரண்டி அப்படி ரவுண்டாக செய்வேன் தானே, அதெல்லாம் அவர் செஞ்சு கொண்டு இருந்தார். இப்படியே தூக்கி மேலே வச்சு விட்டா கொஞ்சம் குழப்படி குறைவு. அதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு குட்டி கண்ணனுக்கு மூத்திட்டு சேரோட படிக்கிற டைம் ஒரு புக் கொண்டு வாங்கி கொடுத்தது. அதையும் அப்படியே படிச்சுட்டு அப்படியே அடுத்த நாளுக்குரிய ப்ரோசஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு எல்லாட்ட மெனுவையும் கேட்டு எழுதிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அன்றைக்கு துவச்ச உடுப்பு கொஞ்சம் இருந்தது, அதை இன்னும் மடிக்கலை. அது ஒரு லோட் குட்டி கண்ணண்டுங்கள் எல்லாம் அதையும் ஒரு செட் மடிச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. இதுதான் என்னோட நாள். உங்களோட நாளும் இதே மாதிரியானு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய், ஹாவ் அ குட் டே.